அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடத்தில் 2வது பாடம் மனித இனப்பெருக்கம். இந்த பாடத்திற்கான வீடியோக்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் பகுதியில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை இப்பொழுது உங்களுக்கு தர இருக்கிறேன். அதனால் மாணவர்களே, நீங்கள் உயிரி விலங்கியல் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது திருத்திய பதிப்பு 2020 வந்த புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான பக்கங்களை தான் நான் இப்பொழுது இந்த வினாக்களிலும் கொடுத்திருக்கிறேன். பாடம் 2 மனித இனப்பெருக்கம். இந்த வினாக்கள் 12 முதல் 21 பக்கங்கள் முடிய உள்ள பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2 மற்றும் 3 மதிப்பெண்கள் வினா விடைகள் 31 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் 10 இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் வினா, இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் யாவை? இனசெல் உருவாகுதல், இனசெல்கள் கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல், கருவிற்கு தேவையான ஊட்டம் அளித்து பேணுதல், ஹார்மோன்களை உற்பத்தி செய்தல். இது 12வது பக்கத்தில் இருக்குது. 2வது வினா, மனித இனப்பெருக்க நிகழ்வுகளை எழுது. இனசெல் உருவாக்கம், விந்து செல் உள்ளேற்றம், கருவுறுதல், பிளவி பெறுதல், கரு பதிதல், தாய்சேய் இணைப்பு திசு உருவாதல், மூவடுக்கு கருக்குளமாக்கம், உருப்பாக்கம் மற்றும் மகப்பேறு. இது பக்கம் 12, 13 உள்ளது. 3வது வினா, ஆண் இனப்பெருக்க மண்டலத்தின் பகுதிகள் யாவை? ஓரினை விந்தகங்கள், துணை நாளங்கள், சுரப்பிகள் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள். பக்கம் 13 உள்ளது. 4வது வினா, விதைப்பை பற்றி குறிப்பு வரைக. விதைப்பையானது வயிற்றறையின் வெளியில் அமைந்து இயல்பான உடல் வெப்பநிலையை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவான வெப்பநிலையை விந்தகங்களுக்கு அளிக்கிறது. இவ்வாறு விதைப்பையானது ஒரு வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்புரிவதால் விந்து செல் உருவாக்கம் நடைபெற உதவுகிறது. பக்கம் 13 இதன் பதில் உள்ளது. 5வது வினா, விதைப்பை ஏன் வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட வேண்டும்? இயல்பான மனித வெப்பத்தில் வீரியமான விந்தணுக்கள் உற்பத்தி செய்ய இயலாது. அதனால்தான் விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்புரிந்து விந்து செல் உருவாக்கத்தை நடைபெறச் செய்கிறது. பக்கம் 13 பார்க்கலாம். 6வது வினா, மறை விந்தகம் என்பது யாது? விந்தகங்களுக்குள் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டுமோ விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்கு உள்ளேயே தங்கிவிடும் நிகழ்ச்சிக்கு மறை விந்தகம் என்று பெயர். பக்கம் 13 உள்ளது. 7வது வினா, செட்ரோலி செல்கள் வேலை என்ன? நீண்ட பிரமிடு வடிவம் கொண்ட செட்ரோலி செல்கள் விந்தணு வாக்கத்தின் போது விந்துக்கள் முதிர்ச்சி அடையும் வரை அவற்றிற்கு உணவூட்டம் அளிக்கிறது. மேலும் விந்து செல் உற்பத்தியின் போது இவை இன்ஹிபின் என்னும் ஹார்மோனை சுரந்து எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது. பக்கம் 14 பார்க்கலாம். 8வது கேள்வி, லீடிக் செல்களின் பணிகளை எழுது. விந்து நுண்குழல்களை சூழ்ந்து லீடிக் செல்கள் காணப்படுகிறது. விந்து செல்லாக்கத்தை தொடங்கும் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரானை சுரக்கிறது. இது ஒரு ஆண் இன ஹார்மோன் ஆகும். நாளமில்லா சுரப்பி தன்மையை பெற்றுள்ள இச்செல்கள் பாலூட்டிகளில் உள்ள
விந்தகங்களின் முக்கிய பண்பாக விளங்குகிறது. பக்கம் 14 பார்க்கலாம். கேள்வி எண் 9. ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்கள் யாவை? ரீட் டெஸ்டிஸ், விந்து நுண் நாளங்கள், விந்தக மேல் சுருண்ட குழல், விந்து நாளங்கள். பக்கம் 14 பார்க்கலாம். 10வது கேள்வி. ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை சுரப்பிகள் யாவை? ஓரினை விந்து பைகள், கௌபர் சுரப்பிகள் என அழைக்கப்படும் ஓரினை பால்போ யூரித்ரல் சுரப்பி, ஒற்றை சுரப்பியான புரோஸ்டேட் சுரப்பி. பக்கம் 15 இந்த பதிலை பார்க்கலாம். 11வது வினா. விந்து பைகளின் வேலை என்ன அல்லது செமினல் பிளாஸ்மா குறிப்பு வரைக. விந்து பைகள் செமினல் பிளாஸ்மா என்னும் காரத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது. இதில் ஃப்ரக்டோஸ், அஸ்கார்பிக் அமிலம், புரோஸ்டக்லாண்டின்கள் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிகுலேஸ் உள்ளது. இது விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துகிறது. பக்கம் 15 இதன் பதில் காணலாம். கேள்வி எண் 12. விந்து திரவம் என்பது யாது? விந்து பைகள், புரோஸ்டேட் சுரப்பி மற்றும் பால்போ யூரித்ரல் சுரப்பியிலிருந்து சுரக்கும் செமினல் பிளாஸ்மா மற்றும் விந்துக்கள் ஆகியவற்றை கொண்ட பால் போன்ற வெண்மை நிற திரவமே விந்து திரவம் ஆகும். பக்கம் 15 உள்ளது. கேள்வி எண் 13. விந்து திரவத்தின் பணிகளை எழுது. விந்துக்களை கடத்தும் ஊடகமாக உள்ளது. விந்துக்களுக்கு உணவூட்டம் அளிக்கிறது. பாதுகாப்பிற்கும் அதன் இயக்கத்திற்கும் தேவையான வேதிப்பொருள்களை அளிக்கிறது. பக்கம் 15 இதன் பதில் பார்க்கலாம். கேள்வி எண் 14. பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் பகுதிகளை எழுது. ஓரினை அண்டகங்கள், ஓரினை அண்ட நாளங்கள், கருப்பை, கருப்பை வாய், பெண் கலவை கால்வாய் மற்றும் புற இனப்பெருக்க உறுப்புகள். கேள்வி எண் 15. பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை உறுப்புகள் யாவை? ஃபெலோப்பியன் நாளங்கள், கருப்பை, கலவை கால்வாய். கேள்வி எண் 16. கருப்பை சுவர் பற்றி குறிப்பு தருக. கருப்பை சுவரானது 3 அடுக்கு திசுக்களால் ஆனது. அவை வெளிப்புற மெல்லிய அடுக்கான பெரிமெட்டிரியம், தசையாலான தடித்த நடு அடுக்கான மயோமெட்ரியம், உட்புற சுரப்பு அடுக்கான எண்டோமெட்ரியம். கேள்வி எண் 17. ஸ்கிரீன் சுரப்பி பற்றி குறிப்பு வரைக. இது பெண்களின் கலவை கால்வாயின் முன்புற சுவரிலும் மற்றும் சிறுநீர் வடிகுழாயின் முனையிலும் சூழ்ந்து காணப்படுகிறது. இது ஆண்களில் உள்ள புரோஸ்டேட் சுரப்பிக்கு ஒப்பானவை. பார்த்திலோனின் மற்றும் ஸ்கிரீன் சுரப்பிகள் உயவுத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது. கேள்வி எண் 18. விந்து செல் உருவாக்கம் என்றால் என்ன? விந்தகங்களில் விந்து நுண்குழல்களின் வரிசையாக நடைபெறும் செயல்களினால் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுதல் விந்து செல் உருவாக்கம் எனப்படும். கேள்வி எண் 19. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் என்பது யாது? ஸ்பெர்மடிட்டுகள் முதிர்ந்த முழுமையான விந்து செல்லாக மாறும் செயல் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் எனப்படும். கேள்வி எண் 20. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நிகழ்ச்சி நடைபெற உதவும் ஹார்மோன்கள் யாவை? நுண்பை செல் தூண்டும் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, லியூட்டினைசிங் ஹார்மோன் LH. கேள்வி எண் 21. விந்து செல்லின் உட்கரு பற்றி எழுது. இது தட்டையானதாக உள்ளது. இதில் ஒற்றை மைய குரோமோசோம் கொண்டுள்ளது. கேள்வி எண் 20. அக்ரோசோம் குறிப்பு வரைக.
விந்து செல்லின் தலையில் காணப்படுகிறது. கோல்கை உறுப்பிலிருந்து உருவாகிறது. கருவுறுதலின் போது அண்ட செல்லின் உறைகளை துளைத்து செல்ல உதவும் ஹயலுரோனிடேஸ் விந்து லைசின் என்னும் நொதியை இந்த அக்ரோசோம் தன்னுள்ளே கொண்டுள்ளது. கேள்வி எண் 23. விந்தணு முன்னோக்கி நகர உதவும் வால் பகுதி பற்றி குறிப்பு எழுதுக. விந்துவின் நீளமான பகுதி அதன் வால் ஆகும். இது மெல்லிய இலையாக நீண்டு கூர்மையாக முடிவடைந்துள்ளது. அக்சோனிம் எனப்படும் மைய அச்சு இலையையும் அதை சூழ்ந்த புரோட்டோபிளாச உறையையும் கொண்டு வால் பகுதி உள்ளது. வால் பகுதி சாட்டை போன்று இயங்கி விந்தணுவை முன்னோக்கி நகரச் செய்கிறது. கேள்வி எண் 24. நெபன்கன் என்பது யாது? விந்து செல்லின் நடுப்பகுதியில் அச்சு இலையை சுற்றி திருகு போன்று மைட்டோகாண்ட்ரியாக்கள் அமைந்துள்ளன. இதற்கு மைட்டோகாண்ட்ரியல் திருகு அல்லது நெபன்கன் என்று பெயர். கேள்வி எண் 25. நெபன்கனின் செயல்பாடு யாது? இது விந்து செல்லின் நகர்விற்கு தேவையான ஆற்றலை ஏடிபி மூலக்கூறு வடிவில் உற்பத்தி செய்கிறது. கேள்வி எண் 26. அண்டசெல் உருவாக்கம் என்றால் என்ன? அண்டகத்திலிருந்து பெண் இன செல்லான அண்டம் அல்லது முட்டை உருவாகும் நிகழ்ச்சியே அண்டசெல் உருவாக்கம் எனப்படும். கேள்வி எண் 27. பெண் சிசுவில் உள்ள லட்சக்கணக்கான ஊகோனியா அந்த பெண் பூ பெய்தலின் போது 60,000 முதல் 80,000 குறைய காரணம் என்ன? பிறப்புக்கும் பூ பெய்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஊகோனியா சிதைந்து மறைந்து விடுகிறது. கேள்வி எண் 28. பிறந்த பிறகு குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்ட தாய் செல்கள் தோன்றுவதோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை. ஏன்? கரு வளர்ச்சியின் போது சிசுவின் அண்டகங்களில் உள்ள இனசெல் எபிதீலியம் மறைமுக பிரிவின் வழி பிரிந்து லட்சக்கணக்கான ஊகோனியா அல்லது அண்ட தாய் செல்களை உற்பத்தி செய்கின்றன. அதனால் பிறந்த பிறகு குழந்தையின் அண்டகங்களில் புதிதாக அண்ட தாய் செல்கள் தோன்றுவதோ அல்லது சேர்க்கப்படுவதோ இல்லை. கேள்வி எண் 29. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் PCOS அண்டக கட்டிகள் என்பது யாது? நாளமில்லா சுரப்பியின் கோளாறுகளால் பெண்களில் PCOS ஏற்படுகிறது. அண்டகத்திற்குள் ஓரளவு முதிர்ந்த நுண்பை செல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அண்ட செல்லை தன்னகத்தை கொண்டு காணப்பட்டாலும் இவை கருவுறத்தக்க முதிர்ச்சி அடைந்த அண்ட செல்லாக மாறுவதில்லை. இவையே அண்டக கட்டிகள் எனப்படும். கேள்வி எண் 30. அண்ட செல்லை சூழ்ந்து காணப்படும் உறைகள் யாவை? உட்புறத்தில் மெல்லிய ஒளி ஊடுருவும் விட்டலின் சவ்வு, நடுப்பகுதியில் தடித்த சோனா பெல்சிடா, வெளிப்புறம் நுண்பை செல்களால் சூழ்ந்த கரோனா ரேடியேட்டா. 31வது கேள்வி. மனிதர்களில் மிக சிறிய மற்றும் மிக பெரிய செல்கள் யாவை? மனித செல்களில் மிக சிறியவை விந்து செல்களாகும். மிக பெரியவை அண்ட செல்கள் ஆகும். 5 மதிப்பெண் வினாக்கள். விந்தகத்தின் அமைப்பை விவரி. பக்கம் 13-14 உள்ளது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்கள் பற்றி விளக்கு. பக்கம் 14-15 உள்ளது. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை சுரப்பிகள் பற்றி விளக்கு. பக்கம் 15 உள்ளது.
அண்டகத்தின் அமைப்பை விளக்கு. இதற்கு படம் வரைய வேண்டும். பக்கம் 15 இதற்கான பதில் உள்ளது. பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் துணை உறுப்புகள் பற்றி விவரி. பக்கம் 16, 17 காணப்படுகிறது. பெண்களின் பால் சுரப்பி பற்றி விளக்கு. பக்கம் 17, 18 இதற்கான பதில் உள்ளது. விந்து செல் உருவாக்கம் பற்றி விளக்கு. இதற்கு படம் வரைய வேண்டும். பக்கம் 18, 19 உள்ளது. மனித விந்து செல் அமைப்பை படத்துடன் விவரி. பக்கம் 19, 20 இதற்கான பதில் உள்ளது. அண்டசெல் உருவாக்கம் பற்றி விளக்கு. படம் வரைய வேண்டும். பக்கம் 20, 21 உள்ளது. அண்டசெல் அமைப்பை படத்துடன் விவரி. பக்கம் 21 உள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வினாக்களை நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.